வந்து அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்ல தான் இங்க வர்றாங்க. இப்ப இவங்களை ரிசீவ் பண்ணி இந்த இடத்தை பார்ப்பதற்காக நானும் திரு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் வந்து கொண்டு இருக்கிறார். ராஜீவ்காந்திலையும் ஸ்டான்லியும் இவங்களையும் நாங்க வந்து கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். சோஃபார் 2 பேர் டெட் அண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பேர் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்காங்க, ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்காங்க. பட் அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை ரிவைவ் பண்ணுவதற்கான ஒரு சிகிச்சை வந்து போயிட்டு இருக்கு. இல்ல நான் ஆபீஷியலா டிக்ளேர் பண்ணல. இப்ப ஒருத்தவங்க வந்து ரிவைவ் பண்ணிட்டாங்க. அதாவது இதயம் நின்று போன ஒரு சகோதரி நம்மளுடைய மருத்துவர்களினுடைய தொடர் சிகிச்சையின் போராட்டத்தின் மூலமாக மறுபடியும் இப்ப வந்து அவர்கள் இதய துடிப்பு வந்து வந்திருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த மெடிசன் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் கொடுத்த பிறகு அபிஷியலி இது குறித்த விஷயங்கள் டிக்ளேர் செய்யப்படும். அவங்க குடும்பத்தினருக்கு தகவல் சொல்லப்பட்டிருக்கா? அங்கிருக்கக்கூடிய இருக்கவங்களை தொடர்பு கொள்ளலாம். ஹெல்ப்லைன் நம்பர் எதுவும் பாதிக்கப்பட்டவங்க வந்து பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா ஒடிஷா மற்றும் வடகிழக்கு பகுதிகளை சார்ந்தவங்க தான். அவர்கள் குடும்பத்தை தொடர்பு கொண்டு இங்கிருந்து அவர்களுக்கும் அங்கிருந்து இங்க வருவதற்கான அந்த தொடர்பான விஷயங்களையும் நம்மளுடைய அரசு வந்து முடக்கி விட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் உங்களை அடிக்கடி சந்தித்து இதை குறித்த பீரியாடிக்கல் அப்டேட் தருவோம். ஆஸ் ஆஃப் நவ் டாக்டர்ஸ் டீம் அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்பு குழு, சிபிஆர்என் ஸ்பெஷல் டீம், பட்டாலியன் 4 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லோரும் அவர்களுடைய வேலையை வந்து துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் வந்து உங்களுக்கு மேற்கொண்ட தகவலை தருகிறேன். நன்றி. அம்மோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் அவர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு அதி உயர் சிகிச்சை அளிக்கப்படும் என்று செய்தியாளரை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். எதிர்பாராத விதமாக அம்மோனியா வாயு வந்து கசிவு ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதுல வேலை பார்த்தவங்க பக்கத்தில் இருந்தவங்களுக்கு தலை சுற்றல், வாந்தி, மயக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை குறித்து சம்பவ இடத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் தமிழ்நாடு அரசு துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்டவங்களை பக்கத்தில் இருந்த வேல்ஸ் மருத்துவமனை மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவமனைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் முதலுதவி தேவைப்படுறவங்களை நியரஸ்ட்ல இருந்த அந்த ஒரு கல்யாண மண்டபத்தில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அதி உயர் சிகிச்சை தேவைப்படக்கூடிய கிரிட்டிக்கலி இல் பேஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அங்கிருந்து ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கும் ஸ்டான்லி பொது மருத்துவமனைக்கும் மாற்றம் என்று சொல்லி அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. உடனடியாக ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இங்க இருக்கக்கூடிய சிறப்பு நிபுணர்கள் எல்லோரும் சேர்ந்து வரக்கூடிய பேஷன்ஸை ரிசீவ் பண்ணி உயர்மட்ட சிகிச்சை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதி உயர் சிகிச்சையும் சப்போர்ட்டும் உடனடியாக வழங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நிலைமை எப்படி இருக்குன்னு அவருக்கு நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இது போன்ற விஷயங்கள் நடக்கின்ற பொழுது தேசிய பேரிடர் மீட்பு குழு அவங்களுடைய பட்டாலியன் 4க்கு இன்ஃபார்ம் செய்யப்பட்டு அவங்களே டிப்ளை செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிபிஆர்என் அதாவது கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியாலஜிக்கல், நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட ஏதாவது இதை போன்ற விஷயங்கள் நடந்தா அந்த சிபிஆர்என் விஷயத்தை போய் மீட்பதற்காக ஒரு சிறப்பு குழு இருக்கு. அவங்களையுமே சம்பவ இடத்துல டிப்ளை பண்ணியிருக்கிறோம். பிபிஇ அதாவது பர்சனல் ப்ரொடக்ஷன்